பிரம்மங்கிறத கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்றது? இந்த கண்ணாடிகளை நீங்க ஒத்து பார்த்தாலும் கதை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கண்ணாடிகளை நீங்க பிரச்சனை காட்டுறாங்க. அது பிரச்சனை கேட்க முடியாது. இந்த பக்கமாக நீங்க என்ன பொறுமையும் கண்ணாடி தெரியும். நான் போய் முடிச்சேன். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும். இது கலந்து ஒரு சக்தி. அதுதான் இந்த ஜூஸ் ஒண்ணே பார்க்க முடியாது. இது அழுகைக்கு வழி கிடையாது. அவன் வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அத பண்ண முடியல. அவன் பரவாயில்லை. அவன் கட்ட முடியாது. முயற்சி செய்து நீங்க பண்ணிக்க மாட்டீங்க. நீங்க கட்ட முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு கட்ட மாட்டீங்க. நான் கேட்க இந்த பிரச்சனை நம்மளுடைய கனவுகள் எல்லாம் செஞ்சு போகும். இப்போ நான் என்னுடைய லட்சத்துக்காக சண்டை போடணும். உங்களுடைய லட்சத்துக்கு நீங்க சண்டை போட மாதிரி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்காக நான் சண்டை போடுறேன். அவருக்காக நான் வாழ்றேன். அவருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். அப்படி செஞ்சா அவரோட கனவு உண்மையாகும். அதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவு உண்மையாகிறதுக்காக தேவைப்பட்டா நான் ஒரு சினோபியா மாறி உங்க எல்லாரோட உயிரையும் கண்டிப்பா பறிப்பேன். அமைதியாக சாக்குரா, அவங்களை அவசரப்படுத்தாத. அந்த மிரர் ஜூட்சுவை தாண்டி வரதுக்கான வழி அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாலும் இந்த நிஞ்சாவை அழிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். எப்படி உறுதியா சொல்றீங்க? அவங்களுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கு. ஆனா ஒரு உயிரை எடுக்கணுங்கிற வெறி அவங்களுக்குள்ள இல்ல. ஆனா நம்ம எதிர்க்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு வழினா என்னன்னு தெரியாது. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. சரியா சொன்ன. உங்க கிராமத்தோட அழிவு நெருங்கிடுச்சு. உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக்கவே இல்ல. முதல்ல நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை நாம அழிக்கணும். அப்பதான் இதைகளை உரு தெரியாம அழிக்க முடியும். வருத்தப்படாம தைரியமா பயப்படாம சண்டை போட முடியும். ஆனா சரி அதுக்கு நம்ம என்ன பண்றது? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு பிரேக் உருவாக்கி நான் ஒரு சாசுக்கு என்னால காப்பாற்ற முடியும். ஆனா பெரிய வெற்றி பாதுகாப்பு இல்லாம போயிடும். ஒரு வேலை ஷேடோ கிளாஸ் நான் பயன்படுத்தினா வேலைக்கு ஆகாது. அவனோட வாட்டர் கிளாஸ் பயன்படுத்துவான். என்னோட சக்கர எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். சோ எனக்கு வேற வழியே இல்ல. சபா இல்ல நானுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கஷ்டமா இருந்தாலும் இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஷாரிங்கான் ஷாரிங்கான் நீ எதுவும் கத்துக்க காஷி. ஒரே விதையை எத்தனை தடவை பயன்படுத்துவேன்? ஷாரிங்கன் சமாளிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறது என்ன தடுத்து நிறுத்துற? எதை முன்னாடி உன்னோட ஜூட்ஸ் வாரிக்கடி பயன்படுத்தி காட்டினா அதை உனக்கு தர மாத்திரம் ரொம்ப சுலபமாயிடும். நீ அதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும். எனக்கு ஷாரிங்கன் ஜூட்ஸ் இது வரைக்கும் 2 தடவை பார்த்தது நீ மட்டும் தான். கதை முடிஞ்சது. இதுக்கு மேல நீ பார்க்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நீ என்ன அழிச்சிட்டாலும் ஆக்குவை எதிர்த்து உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? மாஸ் மாட்டிருக்க அந்த பையன் ககாஷி சென்சேயோட பலசாலியா? நான் அவனை முதல் தடவை பார்த்த பாவன் தெருவில் சுத்திட்டு இருந்தான். ஆனா உலகத்திலே அது சிறந்த நிஞ்சா டெக்னிக்ஸ் நான் அவனுக்கு கத்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, அவனுக்குள்ள இருந்த திறமையை பயிற்சி மூலமா அதை மெருகேற்றிக்கிட்டான். அவனோட திறமை பல மடங்கு அதிகரிச்சது. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவனால இருக்க முடியும். எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை தனியா சமாளிப்பான். எதுக்கும் பயப்பட மாட்டான். இருட்டுல கூட அவனால சரியா குறி வச்சு தாக்க முடியும். அவன் வாழ்க்கையை பத்தி அவன் என்னைக்கும் நினைச்சது கூட இல்ல. மத்தவங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஒரு ஃபைட்டிங் மிஷினாவே மாறிட்டான். ஷினோபி ஆயிட்டான். ஒரு கட்டத்துல என் சக்திகளை விட அவன் சக்தி அதிகரிச்சிருச்சு. அவனோட ரத்தத்துல ஊறி இருக்கு. அதுல யாராலையும் அவனை வீழ்த்த முடியாது. என்ன எதிர்க்கிறவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உருவாக்கி இருக்கேன். உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவன் கால் தூசிக்கு சமமானவங்க. என்னால அவனை தொட முடியல. இன்னொரு முயற்சி பண்றேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு நருட்டோ பேடா. உன்னை விட மாட்டேன். அவனால எப்படி பண்ண முடியுது? வேகமா டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் நான் அவனை பார்த்தேன். அவனோட வழித்தரங்களை பார்த்து அவனை ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இன்னொரு முயற்சி பண்ணுவோம். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இது வேலைக்காக உங்களுக்கு தெரியலையா? அவனோட வேகத்தை என்னால் உணர முடியுது. ஆனா அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. இருக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமா? இங்க இருக்கிற தண்ணியை நான் உபயோகிக்கிறேன். ராமாதம் இப்ப என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்குவ தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அவன் திறமசாலி. அழிவின் முழு உருவனை கூட சொல்லலாம். வீரவசனால பேசி முடிச்சிட்டியா? எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கு. வந்த வேலையை பார்க்கலாம். தயாரா இருக்கியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பேசுறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. போன பேட்டில் வெறும் வெற்றி தோல்விக்கான விஷயம் நீ நினைச்சியா? உன்னோட தாக்கத்தை என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சியா? அவன் கதை முடிஞ்சது. ஆக்குவும் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தான். உன்னோட மூசா அவன் கவனிச்சுட்டு இருந்தான். உன் ஷாரிங்கான பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். ஆக்கு ஜூட்ஸுவை ஒரு தடவை பார்த்துட்டான்னா அதை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கு நல்லா தெரியும். அது அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அபார திறமை. உன்னோட ஷாரிங்கானுக்கு மதிப்பே இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா அப்படி என்ன பண்றது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஒரே ஜூட்ஸுவை 2 முறை பயன்படுத்துறது எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னல. இப்ப அதே தான் நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன். நிஞ்சா ஆர்ட் ஹிடன் ஜூட்ஸு. நிஞ்சா ஆர்ட் ஹிடன் ஜூட்ஸு. எனக்கு புரிஞ்சிருச்சு.
இங்க என்ன நடக்குது? பனிமூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. சுத்தி இருக்கிற எதையும் பார்க்க முடியல. சென்சே சாகுரா, நீ தௌசண்ட் பக்கத்துலயே இரு. நான் இப்ப தைரியமா இருக்கணும். சாசுகே நாருட்டோ ககாஷி சென்சே நம்பி ஆகணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் ஒழுங்கா செஞ்சாகணும். சாகுரா, நான் சொல்றது கேளுங்க மிஸ்டர் டாசுனா. என்ன நடந்தது பக்கத்துல இருங்க. நான் பாத்துக்கிறேன். எப்பவும் கூட வேண்டிப்பேன். என்னுடைய உதவி உனக்கு தேவை சாபுசா. இவங்க கதையை நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். முயற்சி கைது மதியா? என்ன பயிர் போல் சுத்துவா? இவனை தூக்கிட்டு இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. டைமிங் நான் சரியா புரிஞ்சிட்டேன். இதுதான் ஹிடன் மிஸ்டர் ஜுட்சு. ஆனா சபுசாவரை இந்த மிஸ்டர் தனி எதுவுமே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அவனால சண்டை போட முடியும்? நீ திறமசாலிதான். ஷாரிங்க நான் கக்காஷியால இது கூட சமாளிக்க முடியலன்னா எப்படி? அவனோட கண்கள் மூடி இருக்க. நீ என்ன கடைசியா பாக்குறப்ப உன் வாழ்க்கையில் அதுதான் கடைசி காட்சியா இருக்கும். உன்னோட ஷாரிங்கன் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன எல்லாத்தையும் தாண்டி உன்னால பார்க்க முடியும் என்ன நம்ப வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை கிடையாது. இது எப்படி நடந்தது? உன்னால வருங்காலத்தையும் கணிக்க முடியுமா? ஆமா, உன்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் கடைசி பேட்டில். ஆனா உன்னோட கணிப்பு தப்பாயிடுச்சு. நான் என் உயிரோட தான் இருக்கேன். நீ என்ன ஏமாத்தணும் முயற்சி பண்ண ககாஷி. வருங்காலத்தை கணிக்க முடியாது, என்னையும் கணிக்க முடியாது. ஷேரிங்கனை பயன்படுத்துறதுனால உனக்குள்ள இருக்கிற சக்தி அதிகமா தெரியுது. அவ்வளவுதான். உன்னோட ஷேரிங்கானுக்கு 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிகவும் சக்தி வாய்ந்த கண்கள். அதை வச்சு நான் எல்லாத்தையும் கண்காணிக்க. அப்புறம் வசியப்படுத்த கண்களை வச்சு உன்னோட எதிரிகளை நீ கட்டுப்படுத்த ஆரம்பிப்ப. இந்த சக்திகளை பயன்படுத்தி தான் நிறைய ஜுட்சு வித்தைகளை ஒரே நேரத்தில் நீ பயன்படுத்த உன்னால வருங்காலத்தை கணிக்க முடியும் எல்லாரும் நம்ப வச்சிருக்க. முதல்ல பிஎஸ்சி நாயை பயன்படுத்தி நான் செய்யற மூவ்மெண்ட்ஸ் நீ அப்படியே செஞ்சிருக்க. நீ செய்யற மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு என் மூவ்மெண்ட்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. என்ன நானே சந்தேகப்பட்டதால நீ என்ன கட்டுப்படுத்த ஆரம்பிச்ச. அடுத்து நான் என்ன பண்ண போறேன் கணிக்கிறதுக்காக நீ காத்துட்டு இருந்த. நான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்பவே முயற்சி பண்ணேன். அப்புறம் நான் புரிஞ்சுட்டு நான் செய்யற எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு இருந்த. இந்த டெக்னாலஜி நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன்னை அழிக்க போறேன். உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா நீ எப்படி பேசுறேன்னு நான் பாக்குறேன். உனக்கு டைம் இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணா, நீ என்ன கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு விபத்தை உருவாக்குன. உன் ஹிப்னோட்டிக் கையை பயன்படுத்தி என்னோட ஹேண்ட் சைன்ஸை கட்டுப்படுத்தின. அதே சமயம் நீயும் அதே ஹேண்ட் சைன்ஸ் தான் பண்ண. நீ என்ன மாதிரி பண்றேன்னு நினைச்சப்ப நான் உன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. What a style, giant vortex jutsu. எனக்கு வாய்ப்பே இல்ல. இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டதால ஒரு சின்ன பிளான் வச்சு உன் கதையை நான் முடிக்க போறேன். முதல்ல இந்த மிஸ்டர் பயன்படுத்தி உன் PSIக்கு வேலை இல்லாம பண்ண போறேன். பணி அதிகமா இருக்கிறதால என்னால சரியா செயல்பட முடியல. அடுத்து உன்னோட ஹிப்னாட்டிக் கையை செயலிழக்க வைக்கணும். அதுக்கு என்னோட கண்களை நான் மூடிக்கணும். நீ என் கண்களுக்குள்ள பார்க்கலன்னா உன்னால என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. பிரமாதம். பிரச்சனை என்னன்னா உன்னோட கண்கள் மூடி இருக்கிறதால உன்னால என்ன பார்க்கவே முடியாது. நான் யாருன்றதை நீ மறந்துட்டியா ககாஷி? ஹிடன் மிஸ்டுடைய டீமனை நான் தான். சத்தமே இல்லாம அழிவை உருவாக்குவேன். உன் அசைவுகள் மட்டும் எனக்கு கேட்டா போதும். அவன் என்னுடைய மூமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் நெருங்கிட்டேன். ஆனாலும் அவனை என்னால தொட முடியல. நருட்டோ, மறுபடியும் அதே பண்ண முடியுமா? கண்டிப்பா யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அவனோட எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். ஷேடோ க்ளோன் ஜுட்சுக்கு நிறைய சக்கர எனர்ஜி தேவைப்படும். நருட்டோட உதவியால தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி உடைக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். சாதாரண கண்களால் என்னுடைய மூமெண்ட்ஸ் ட்ராக் பண்ண முடியாது. இது தற்செயலில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நருட்டோ சீக்கிரம் ஆரம்பி. இங்க இருந்து நீ வெளியே போய் அட்டாக் பண்ண ஆரம்பி. சீக்கிரம். எனக்கு புரிஞ்சது. நான் பாத்துக்கிறேன். உன்னால தப்பிக்க முடியாது. என்ன இங்க அடிச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். ஃபயர் ஸ்டாய், ஃபயர் பால் ஜுட்சு. அவனை தாண்டி போக முடியல. பிரமாதமா செயல்பட்ட நருட்டோ. மறுபடியும் முயற்சி பண்ண. யா, நம்மளால முடியும். அவனோட சக்கர எனர்ஜியும் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். ஏன்னா அவனோட வேகமும் குறைஞ்சிட்டே வருது. இது வரைக்கும் விளையாடுறது போதும். இவங்க 2 பேரையும் நான் தடுத்து நிறுத்தி ஆகணும். இந்த வாட்டி உங்களோட கதையை நான் முடிக்கிறேன். சாஸ்கே, இதை என்னால பார்க்க முடியாது. அசைவுகள் காதால கேட்க முடியாது. இப்படிப்பட்ட டஃப்பான ஒருத்தனை சந்திச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சாஸ்கே நருட்டோ என்ன பண்ண போறாங்க? அவங்களால இன்னைக்கு எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? பொறுமையா இருக்க காஷி. நல்லா யோசி. அவ எந்த பக்கத்துல இருந்து தாக்குவான்? பெரியவர் எங்க இருக்காரு?